சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். முத்து செஞ்ச உதவிக்காக முத்துவை தேடி வந்து பாராட்டு விழா வைக்கணும்னு அங்கே வந்தவங்க சொன்னதெல்லாம் கேட்டுட்டு முத்துவும் அதெல்லாம் வேண்டாங்க, நான் இவங்களுக்கு மட்டும் இல்லை யாருக்கு உதவி செஞ்சாலும் பாராட்டு கிடைக்கணும், நல்ல பேர் வாங்கணுன்ற ஆசையில் அப்படிலாம் நான் செய்யவே இல்லை, அப்படி செய்யவும் மாட்டேங்க. அவங்கள எப்படியாவது காப்பாற்றினா போதும் தான் நினச்சேன். அதுக்காக நீங்கள் பாராட்டு விழா வைக்கணும்னு சொல்கிறீங்க, கேட்க சந்தோஷமாக இருக்குது, ஆனால் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பரவாயில்ல முத்து, உங்கள் நல்ல மனசை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். இருந்தாலும் நீங்கள் மனசு மாறி இந்த பாராட்டு விழா வச்சா நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்களும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இதை பார்த்துட்ருக்க விஜயாவுக்கு என் பையன் மனோஜ் எவ்வளோ படிச்சிருக்கான், பெரிய பிஸ்னஸ் செய்கிறான், ஆனால் மனோஜை தேடி யாருமே பாராட்டினது கிடையாது. ஆனால் முத்து என்னவோ எல்லாருக்கும் உதவி செய்கிறான்னு தேடி பாராட்டு விழா வைக்கிறோன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடிய மாட்டேங்குது. எனக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைக்கிறதா இருந்தது, அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கக்கூடாதுன்னு முத்துவும் மீனாவும் திட்டம் போட்டு பார்வதி ஃப்ரெண்டு முன்னாடி உண்மையை சொல்லி என்னை மாட்டி விட்டாங்கல்ல. ஆனால் முத்துவும் மீனாவும் செய்கிற உதவிக்காக வீடு தேடி பாராட்டிட்டு போகிறாங்க அப்படின்னு விஜயாவுக்கு ரொம்ப கோபம் வருது. உடனே மீனாவும், எனக்கு தெரியுங்க இந்த பாராட்டுக்காகலாம் நீங்கள் ஆசைப்படவே மாட்டீங்கன்னு, இருந்தாலும் நீங்கள் எதுக்காக வேண்டான்னு சொல்லிட்டீங்கன்னு கேட்க, என்ன மீனா, அந்த அருண் என் மேலே எவ்வளோ கோபமாக இருப்பார் எனக்கு தெரியும். சீதாவுக்கும் உனக்கும் இப்போ பிரச்சனை வர்றதுக்கு காரணமே நான் தானே. இப்போ எனக்கு இப்படி நான் செஞ்ச உதவிக்காக பாராட்டு விழா வச்சாங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு அருணுக்கு இன்னும் கோபம் வரும். என்னால் தான் அவர் வீட்டில் இருக்கார் வேலைக்கு போகாமன்னு அவர் என் மேலே உள்ள கோபத்தில் சீதாவுக்கு பிரச்சனை செஞ்சால் என்னால் தாங்கிக்க முடியாது. என்னதான் சீதா என்னை புரிஞ்சுக்காம அருண்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாலும், என் மேலே தான் தப்பு இருக்குன்னு கோவமாக பேசினாலும், எனக்கு இப்பையும் சீதா வாழ்க்கை மேலே ரொம்ப அக்கறை இருக்குது. அதனால தான் என்னை தேடி இந்த பாராட்டு விழா வைக்கணும்னு அவங்க எல்லாரும் ஆசைப்பட்டாலும், எனக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதை கிடைக்கணும், எல்லாருக்கும் இதே மாதிரி உதவி செய்கிற எண்ணம் வரணும்னு அவங்க நினச்சாலும், இப்போதைக்கு இந்த பாராட்டு விழாலாம் எனக்கு வேண்டாம் மீனா. இன்னும் அருண் என் மேலே ரொம்ப கோவப்படுவார். நாங்கள் 2 பேரும் ஒரே வீட்டு மருமகனாக இருந்தாலும் எனக்கும் அருணுக்கும் கொஞ்சம் கூட ஆகவே மாட்டேங்குது. என்னை அருண் புரிஞ்சிக்கவே மாட்டாருன்னு தெரியும். ஆனால் இதெல்லாம் ஒரு காரணமாக வச்சு சீதாவோட வாழ்க்கைக்கு அருணும் அருணோட அம்மாவும் பிரச்சனை செஞ்சால் எப்படி என்னால் பொறுமையாக இருக்க முடியும், தாங்கிக்க முடியும். அதனால தான் வேண்டான்னு சொல்லிட்டேன்னு சொல்லும்போது, பார்த்தீங்களா, நீங்கள் சீதா மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்கீங்க, ஆனால் சீதா உங்களை புரிஞ்சிக்காமல் நீங்கள் மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னால் அதெல்லாம் எப்படிங்க முடியும்? நீங்கள் யார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்கவும் கூடாது. தப்பு செஞ்ச அருண் வேணும்னா மன்னிப்பு கேட்கட்டும். சீதா மனசை எப்படி மாற்றணும், பேசி எப்படி பிரச்சனையை சமாளிக்கணும்னு அருணுக்கு தெரியாதா? இது எல்லாமே அருணோட வேலை. என்னைக்கு அருணை நான் பார்த்தாலும் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேங்க அப்படின்னு மீனா கோவமாக பேசிட்டு போனாலும், இந்த பிரச்சனைக்கு காரணம் நான் தான். இந்த அருண் நினைக்கும் போது நான் தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும், என்ன செய்ய அப்படின்னு முத்து யோசிக்கிறாரு. மீனா அவங்களுக்கு கிடைச்ச டெக்கரேஷன் ஆர்டருக்காக சீக்கிரமாக கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சமையல் வேலையை செஞ்சுட்டு அங்கே டெக்கரேஷன் ஆர்டருக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. அங்கே விஜயா மீனா கிட்ட கேட்குறாங்க, என்ன மீனா, உன்னுடைய வேலைக்காக கிளம்புறியா? அதெல்லாம் இருக்கட்டும், சமையல் வேலையை முடிச்சியா இல்லையா? இல்லை எப்பயும் போல் உன்னுடைய வேலை தான் முக்கியம்னு கிளம்பிட்டியா? ஆமாம், என்ன சமைச்சு வச்சுருக்கேன்னு கேட்குறாங்க. அத்தை, உங்கள் பையன் முத்து எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காரு, வீடு தேடி பாராட்டு விழாலாம் உங்களுக்காக வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் என் வீட்டுக்காரருக்கு பிடிச்ச மாதிரியே இன்றைக்கி சமைச்சிருக்கேன், ஸ்வீட்டெல்லாம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. மீனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு விஜயாவுக்கு ரொம்ப கோபம் வருது. ஆமாம், என்ன நினச்சிட்ருக்க? நீ என் வீட்டில் இருக்க, தினமும் என்ன சமைக்கணும்னு என்ன கேட்டு சமைக்காம அது என்ன முத்துவுக்கு பிடிச்சது சமைக்கிறது? அப்போ நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நீ சமைச்சு கொடுக்க மாட்ட, நீ சமைச்சு வைக்கிறத நாங்கள் சாப்பிடணும், எதுவுமே பேசிடக்கூடாது அப்படி தானே அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்கள், நாளைக்கு நான் சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லும்போது, இன்னைக்கு முத்துவுக்காக தானே சமைச்சிருக்க, முத்துவை எல்லாரும் பாராட்டுறாங்கன்னு சந்தோஷத்தில் இருக்க போல, அதுவும் வீடு தேடி அவங்க எல்லாரும் பேசிட்டு போனதெல்லாம் கேட்டுட்டு உன்னை கையில் பிடிக்க முடியல, அதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்க. முத்துவுக்காக சமைச்சதை முத்துக்கிட்டேயே கொடுத்து சாப்பிட சொல்லு, நான் பார்வதி வீட்டில் சாப்பிட்டுக்கிறேன்.
எனக்காக என்னைக்கு இந்த வீட்டில் சமைக்கிறியோ, என்கிட்ட கேட்டு எனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு சமைக்கிறியோ, அன்னைக்கு நான் இந்த வீட்டில் சாப்பிட்டுக்கிறேன். உனக்கு முத்து தானே முக்கியம். நான் சொல்கிறத கேட்க மாட்டல்ல. இதில் ஒன்றை வேற ரொம்ப பெருமையாக இந்த வீட்டில் நீ தான் பொறுப்பான மருமகன்னு என் வீட்டுக்காரரும் முத்துவும் உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கல்ல. அதனால தான் இப்படி என்கிட்ட கேட்காம உனக்கு பிடிச்ச வேலையை செஞ்சிட்ருக்க. இந்த வீட்டில் இருக்கணும்னா என் பேச்சு தான் நீ கேட்கணும். நீ தான் என் வீட்டில் இருக்க. அதை புரிஞ்சுக்கோ. நாளையிலேருந்து நீ என்கிட்ட கேட்டு தான் சமைக்கணும். முத்து நல்லது செஞ்சாலும் சரி, முத்து வேலைக்கு போனாலும் சரி, சம்பாதிக்கிற பணத்தை என்கிட்டயே தரப்போறீங்க முத்துவுக்காக இப்படி தேவையானதெல்லாம் சமைச்சு கொடுக்கறதுக்கு. மனோஜுக்கும் எனக்கும் என்ன பிடிக்குமோ அதை சமைச்சு கொடுக்குற வழியை பாரு. அதை விட்டுட்டு முத்துவுக்காக சமைச்சேன்னு நீ என்னவோ சந்தோஷமா பேசுறதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. வேணும்னா இப்போவே நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் சமைச்சு கொடுத்துட்டு என் வேலைக்கு கிளம்புறேன். அதுக்காக ஏன் இவ்வளோ பேசுகிறீங்கன்னு கேட்க, போதும் போதும், உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? நீ சமைக்கிறத சாப்பிட்றத விட பார்வதி வீட்டில் போய் சாப்பிட்டா நிம்மதியாக இருக்கும். நான் கிளம்புறேன் அப்படின்னு விஜயா பேச வேண்டியதை பேசிட்டு ரொம்ப கோவமாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே மீனா நினைக்கிறாங்க, இன்னைக்கு தான் என் வீட்டுக்காரருக்கு பிடிக்குமேன்னு இதெல்லாம் சமைச்சு வச்சேன், ஆனால் சாப்பிடவே மாட்டேன்னு விஜயாத்தை சொல்லிட்டு கிளம்புறாங்க. நான் சந்தோஷமாக இருந்தால் விஜயாத்தைக்கு கொஞ்சம் கூட பிடிக்க மாட்டேங்குது. என் வேலையை பார்த்துட்டு வீட்டு வேலையவும் பார்த்துக்கிறேன். ஆனால் என்னைக்காவது என்னை பெருமையாக பேசியிருக்காங்களா? எப்பயும் போல் திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால் இவங்க பேசுகிறத பெருசாக நினைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. என் வேலை எனக்கு முக்கியம். கிடைக்கிற ஆர்டரை செஞ்சாதான் நானும் கொஞ்சம் சம்பாதிக்க முடியும், எனக்கும் வருமானம்னு வரும். இவங்க பேசுறதெல்லாம் நினச்சிக்கிட்டே இருந்தா நான் வெளியில் போய் சம்பாதிக்கவும் முடியாது, வீட்டு வேலையவே தான் பார்த்துட்ருக்கணும் அப்படின்னு மீனா வந்து யோசிக்கிறாங்க. மீனா கிட்ட பேசிட்டு பார்வதி வீட்டுக்கு போன விஜயா பார்வதி கிட்ட கேட்குறாங்க, இங்கே பார்வதி என்ன சமைச்சு வச்சுருக்க, சீக்கிரமாக எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மீனா சமையல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டீங்க வந்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது, அந்த மீனா தேவையில்லாமல் பேசுகிறா. அங்கே முத்துவுக்காக பார்த்து பார்த்து மீனா வந்து சமைச்சு வைக்கிறா. என்கிட்ட என்ன செய்யணும்னு கிட்ட கேட்க மாட்டேங்கிறா. அதனால தான் மீனாவை நல்லா திட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு வேற வேலையே இல்லையா? பொறுப்பான மருமகளாக வீட்டு வேலை செய்கிற மீனாவை புரிஞ்சுக்காம நீ ஏன் இப்படி பேசுகிறேன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. சரி இரு, நான் உனக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது விஜயா உடனே சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க. என்ன விஜயா, நீ சரியாக அங்கே வீட்டில் சாப்பிட்றதே இல்லையா என்ன அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் சாப்பிட்றேன். ஆனால் முத்துவை தேடி இன்னைக்கு வீட்டுக்கு வந்திருந்தவங்க முத்துவுக்கு பாராட்டு விழா வைக்கணும்னு சொல்லி பேசுனாங்க தெரியுமா? முத்து பெரிய உதவி செஞ்ச மாதிரி எல்லாரும் பாராட்டுறாங்கன்னா, பாராட்டு விழா வைக்கிற மாதிரி அவங்க பேச வந்ததை கேட்டுட்டு எனக்கு அவ்வளோ கோபம் வந்தது. மனோஜ் தான் அந்த வீட்டில் வந்து நல்லா படிச்சிருக்கான், பெரிய வேலை பார்க்குறான், பிஸ்னஸ் செய்கிறான். ஆனால் மனோஜுக்கு இப்படி ஒரு பாராட்டு கிடைக்க மாட்டேங்குதேன்னு நினைக்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது பார்வதி. அந்த முத்து ஒன்றும் அவ்வளோ படிக்கவும் இல்லை, முத்துவுக்கு சரியாக வேலை செய்ய தெரியாமல் சம்பாதிக்கிற பணத்தை கூட தேவையில்லாமல் அடுத்தவங்களுக்காக செலவு செஞ்சிட்ருக்கான். முத்து மீனாவும் எங்களுக்காக மாடியில் நாங்கள் ரூம் கட்டுவோன்னு அந்த பேச்சு பேசினாங்க. இப்போ வரைக்கும் அதெல்லாம் நடக்கவே இல்லை. அதுலேயே எனக்கு தெரியும், சம்பாதிக்கிற பணத்தை தன்னுடைய மாமியார்கிட்ட கொடுக்கறது, இங்கே சீதாவுக்கு கொடுக்கறது, அப்படி மீனா வீட்டில் உள்ளவங்களுக்கு உதவி செய்கிறதுன்னு முத்து பணத்தை வந்து தேவையில்லாமல் செலவு செய்கிறான். ஆனால் இப்போ என்னவோ அங்கே வந்து அந்த அம்மாவுக்கு உதவி செஞ்சு அவங்கள காப்பாற்றுனதுக்காக எல்லாருமே முத்துவை ரொம்ப பாராட்டுறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உடனே பார்வதியும் சிரிச்சுக்கிட்டே ரொம்ப சந்தோஷமா, அப்படியா, கேட்க எனக்கே சந்தோஷமா இருக்குன்னா நீயும் சந்தோஷம் தானே படணும். உன் பையன் முத்து இங்கே வந்து மனோஜ் மாதிரி படிக்கலைனாலும் தன்னுடைய திறமையால் முன்னேறணும்னு நினைக்கிறாங்க. மீனாவுக்கு புது பிஸ்னஸ்லாம் ஆரம்பித்து கொடுத்து எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறான் முத்து. அது மட்டுமா, மற்றவங்களுக்கு உதவி செஞ்சால் உண்மையான பாராட்டு கிடைக்கும்னு முத்துவை பார்த்து நீ தெரிஞ்சுக்க வேண்டாமா? இப்படி முத்துவை நினச்சி சந்தோஷப்படாமல் நீ ஏன் இவ்வளோ கோவமாக பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க. உடனே விஜயாவும், என்ன பார்வதி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, முத்துவை நினச்சி நான் எதுக்காக வந்து சந்தோஷப்படணும்? இதே பாராட்டு என் பையன் மனோஜுக்கு கிடச்சிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். முத்து மீனாவுக்கு மட்டும்தான் இந்த பாராட்டு எல்லாமே தேடி வருது, அதான் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விஜயா, நீ முத்து மீனாவை புரிஞ்சுக்கலனாலும் அவங்கள பற்றி எனக்கு தெரியுமே. ஆமாம், முத்து என்ன சொன்னான்னு கேட்க, முத்துவுக்கு அந்த பாராட்டு விழா வேண்டான்னு சொல்லி அவங்கள அங்கேருந்து அனுப்பிட்டான்.
அப்படின்னு சொல்லும்போது, என்னது பாராட்டு விழா வேண்டான்னு சொன்னானா? ஏற்கனவே முத்துவை எல்லாரும் பாராட்டி பேசுகிறாங்க. இப்படி முத்துவுக்காக ஒரு பாராட்டு விழா வச்சா இன்னும் முத்துவை பற்றி எல்லாருக்கும் தெரிய வரும்ல. முத்து அப்படி சொல்லியிருக்கவே கூடாதுன்னு சொல்லும்போது, ஆமாம் முத்து ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்தான்னு கேட்குறாங்க பார்வதி. உடனே விஜயாவும், எல்லாம் ஒரு காரணமாக தான். முத்துவை பாராட்டுற எல்லாரும் அங்கே சீதாவோட வீட்டுக்காரர் அருணை தேவையில்லாமல் பேசுகிறாங்களாம். இங்கே முத்து செஞ்ச உதவியால் முத்து வந்து பொறுமையாக யோசித்து அந்த அம்மாவை காப்பாற்றி அங்கே வந்து நல்ல பேர் வாங்கிட்டா முத்து. ஆனால் இந்த வேலையை செய்யாமல் அங்கே பிரச்சனை செஞ்ச ஆளை வந்து எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு தன்னுடைய வேலையில் அருண் வந்து சரியாக தான் வேலை செஞ்சுருக்காரு, உண்மையாக தான் இருந்திருக்காரு, நேர்மையாக தான் இருந்திருக்காரு. ஆனால் முத்துக்கிட்ட எல்லாரும் கேள்வி கேட்கும்போது முதல்ல அருண் வந்து அந்த அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு இப்படி வந்து தன்னுடைய வேலைக்காக நல்ல பேர் வாங்கிறதுக்காக அந்த ஆளை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு போனது பெரிய தப்பு தான்னு முத்துவே எல்லாரும் முன்னாடியும் பேச, எல்லாரும் முத்து சொன்னது தான் சரின்னு சொல்லிட்டு இப்போ வந்து தன்னுடைய வேலையில் அருண் பொறுப்பாகவே இல்லைன்னு அருணை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்களாம். 3 நாள் நீங்கள் வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்களாம். அதனால் முத்து மேலே அருண் ரொம்ப கோபமாக இருக்கிறதுனால சீதாவுக்கும் மீனாவுக்கும் இடையில நிறைய பிரச்சனை நடக்குது. அதனால தான் இப்போ முத்துவுக்கு பாராட்டு விழா வச்சாங்கன்னா இதன் மூலமாக அருண் இன்னும் ரொம்ப கோவப்படுவார்ல. அதனால தான் சீதா வாழ்க்கையில் பிரச்சனை வரக்கூடாதுன்னு இந்த பாராட்டு விழா எனக்கு வேண்டாம். ஆனால் என்னை புரிஞ்சுக்கிட்டு வீடு தேடி வந்து என்னை பாராட்டி பேசுனதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அவங்கள அங்கேருந்து அனுப்புனாலும், நீங்கள் மனசு மாறி மறுபடியும் இந்த பாராட்டு விழா வைக்கலான்னு சொன்னால் நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த பாராட்டு விழாவை வைப்போம் முத்து. ஏன்னா நீங்கள் அவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்கன்னு வந்தவங்க முத்து மீனாவை பாராட்டி பேசிட்டு போயிருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, உடனே பார்வதியும் நீ சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது முத்து தன்னுடைய குடும்பத்து மேலேயும் அவ்வளோ அக்கறையாகவும் ரொம்ப வந்து என்ன செய்யணும்னு யோசிச்சு தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான்னு கேட்கும்போது முத்துவை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னும் சீதாவோட வாழ்க்கையில் இங்கே வந்து நல்லது நடக்கணும், சீதாவோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும் தானே முத்து இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான். அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க பார்வதி விஜயா கிட்ட. உடனே விஜயாவும், போதும் போதும் முத்துவை பற்றி பேசினா உனக்கு ரொம்ப தான் சந்தோஷம் வருது, ஆனால் எனக்கு பிடிக்கலையே. ஆமாம் எனக்கு நிறைய வேலை இருக்குது, முத்துவை பற்றி பேசாத பேசாத, எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. பார்வதி நினைக்கிறாங்க, முத்துவோட நல்ல குணம் எப்போ தான் இந்த விஜயாவுக்கு தெரிய போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, சரி விஜயா நானும் கிச்சனில் இருக்க வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க பார்வதி. அருணோட வீட்டுக்கு வந்த சீதா ரொம்ப கோவமாக இருக்கிறத அருண் கவனிக்கிறாரு. என்ன சீதா வேலைக்கு தானே போயிட்டு வர, என்ன இவ்வளோ கோவமாக இருக்கன்னு கேட்கும்போது, எனக்கு உங்கள் மேலே அக்கறை இருக்குல்ல, அதான் இங்கே மீனாக்கா கிட்ட பேசிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. நீ எதுக்காக மீனா கிட்ட பேசணும்? முத்துவும் மீனாவும் வேணும்னே எனக்கு பிரச்சனை செய்கிறாங்க, அவங்கக்கிட்ட நீ ஏன் போய் பேசுன அப்படின்னு கேட்கும்போது, உடனே அருணோட அம்மாவும் நானும் அதே தான் கேட்குறேன், நீ எதுக்கு உங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன்? உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் அந்த முத்துவுக்கு தானே சப்போர்ட் பண்ணுறாங்க, நீ எதுக்கு அங்கே போனேன்னு கேட்குறாங்க. அத்தை எனக்கும் அருண் மேலே அக்கறை இருக்குது, அதான் அங்கே போனேன், ஆனால் இனி அங்கே போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சீதாவும். உடனே என்னம்மா ஆச்சு, என்ன பிரச்சனை, நீ ஏன் இவ்வளோ கோவமாக பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க அருணோட அம்மா. உடனே சீதா நடந்த எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் வேணும்னே மீனா அக்காவை பார்க்கறதுக்காக போகலை, எப்பயும் போல் என் அம்மா வீட்டுக்கு போனேன். ஆனால் நான் போகும்போதே மீனாக்கா என்னை பற்றி தான் கேட்டுட்டு இருந்தாங்க. சீதா ஏன் என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான்னு பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த சமயம் போன உடனே நான் வந்து மீனாக்காவை நல்லா திட்டிட்டேன், வெளுத்து வாங்கிட்டேன். நான் அருணுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், ஏற்கனவே அருண் செஞ்சது எல்லாமே தப்பு தான், ஆனால் இப்போ முத்துமாமா மேலே தான் தப்பு இருக்குது. வேணும்னே அவங்க ஃப்ரெண்டுங்களை வச்சு அவர் செஞ்ச உதவியை மட்டும் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அவர் வந்து இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு அருண் மேலே தான் தப்பு இருக்குன்னு பேசியிருக்காரு. இதெல்லாம் வேணும்னே நல்ல பேர் வாங்கிறதுக்காக தானே. அருணுக்கு இந்த நல்ல வேலை இருக்குல்ல, அந்த வேலையெல்லாம் பார்த்து பொறாமையில் தானே இப்படி செய்கிறாரு. சாதாரண கார் டிரைவராக இருக்கிறவருக்கு என் வீட்டுக்காரரை பற்றி என்ன தெரிய போகுது அப்படின்னு நல்லா பேசிட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லை, சீக்கிரமாகவே முத்துமாமா வந்து என் வீட்டுக்காரர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்படி மன்னிப்பு கேட்கல, இனி உங்கள் யார்கிட்டேயும் நான் பேச போகிறதில்ல, இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன். அக்கா முத்துமாமா செஞ்சது பெரிய தப்பு, அதனால் மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு நல்லா வெளுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லையே சீதா, நீ மீனா கிட்ட இவ்வளோ கோவமாக பேசுனியா? ஆமாம் மீனா என்ன சொன்னாங்கன்னு கேட்கும்போது, இங்கே வந்து முத்துமாமா எந்த தப்புமே செய்யலைன்னு முத்துமாமாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க மீனாக்கா. கண்டிப்பாக என் வீட்டுக்காரர் வந்து அருண்கிட்ட மன்னிப்பு கேட்கவே மாட்டாங்கன்னு சொன்னதால் இனி அவங்கக்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு அருண்காக பேசிட்டு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு நானும் கிளம்பி வந்துட்டேன். இனி அவங்க யாருமே எனக்கு வேண்டாம்,
யாரும் என்னை பார்க்க வரவும் வேண்டான்னு தெளிவாக சொல்லிட்டேன் அருண். முத்து மாமா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாதான் நான் இனி என் வீட்டில் உள்ளவங்க கிட்ட பேச போகிறேன். இல்லைனா நான் இதே வீட்டில் அமைதியாக யார்கிட்டேயும் பேசாமல் இருந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சீதா, எனக்காக நீ ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்த? முத்து செஞ்சது தப்பு, அதை மீனாவும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க பாத்தியா? அதனால் அவங்கக்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் இனி அவங்கக்கிட்ட பேச வேண்டாம். நாளையிலேருந்து எப்பயும் போல் என்னுடைய வேலைக்கு நான் போதான் போகிறேன். அதனால் முத்துவை பற்றி நீ ரொம்ப யோசிக்க வேண்டாம். முத்து இப்படி எந்த பிரச்சனை செஞ்சாலும் நான் தான் பொறுமையாக போக வேண்டியதாக இருக்குது. சரி சீதா, இங்கே நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. நீ நடந்ததை பற்றியே யோசிக்காத அப்படின்னு ஆறுதலாக பேசுகிற மாதிரி பேசுகிறாரு அருண். உடனே அருணோட அம்மாவும் பாத்தியா, அருண் யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஆனால் அந்த முத்து அப்படி இல்லையே, என்ன செய்கிறதுனே தெரியல. சரிம்மா சீதா, நீயும் அருணுக்காக பேசிட்டு வந்திருக்க, நீ ரெஸ்ட் எடுமா, வீட்டில் இருக்க மற்ற வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க அருணோட அம்மா. ரோகிணியும் மகேஸ்வரியும் பேசிகிட்டு இருக்கும்போது ரோகிணி சொல்கிறாங்க, பாத்தியா மகேஸ்வரி, கல்யாணமான உடனே வித்யா நம்ம ஃபோன் பண்ணால் எடுத்து பேசவும் மாட்டேங்கிறா, அவளும் ஃபோன் பண்ண மாட்டேங்கிறா. நம்ம போய் வித்யாவை பார்த்துட்டு வருவோமான்னு சொல்லும்போது இங்கே மகேஸ்வரியும் நானும் அதே தான் யோசித்தேன். வித்யா எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதே மாதிரி வித்யாவோட வீட்டுக்கு ரோகிணியும் மகேஸ்வரியும் கிளம்பி வராங்க. அங்கே வித்யாவும் ரோகிணி மகேஸ்வரியை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, இருங்க காஃபியெல்லாம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு பொறுப்பாக அங்கே வீட்டு வேலையெல்லாம் செய்கிறது, காஃபியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறதுன்னு ஒவ்வொன்றையும் வித்யா செய்கிறத பார்த்துட்டு ரோகிணி ரொம்ப சந்தோஷமா, ஆமாம் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா எங்களை மறந்துட்டியா? ஃபோன் பண்ணவும் இல்லை, ஃபோன் பண்ணால் எடுத்து பேசவும் மாட்டேங்கிற அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி. உடனே வித்யாவும், அது எப்படி ரோகிணி, நீங்கள் செஞ்ச உதவியெல்லாம் என்னால் மறக்க முடியுமா? என் கல்யாணத்தில் என் கூடவே நீங்கள் இருந்து எவ்வளோ வேலை செஞ்சீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள்லாம் கல்யாணத்துக்கு வந்ததை நினச்சி நான் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். எனக்குன்னு யாரும் பெருசாக சொந்தக்காரங்க என் கல்யாணத்துக்கு வரல, ஆனால் நீங்கள் தானே எனக்கு துணையாக இருந்து உதவி செஞ்சீங்க அப்படின்னு பேசிகிட்ருக்க. ஆமாம், எதுக்கு நீ ஃபோன் பண்ணலை அப்படின்னு கேட்குறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, இங்கே முருகனோட சொந்தக்காரங்க இங்கே கல்யாணம் முடிஞ்ச உடனே அவங்க வீட்டுக்கெல்லாம் வர சொன்னாங்க. அப்பப்போ அவங்க வீட்டுக்கு போய் பார்க்குறதுன்னு ஒவ்வொரு வேலையாக இருந்தது. அதனால தான் ஃபோன் பண்ண எனக்கு நேரம் கிடைக்கவே இல்லை. நீங்கள் ஃபோன் பண்ணாலும் எடுத்து பேச முடியல, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி கிட்ட வித்யா. உடனே இங்கே வித்யாவும், அப்படியா, எனக்கு இதை கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நான் முருகனை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். முருகன் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் என்னை எவ்வளோ பெருமையாக பேசுகிறாங்க தெரியுமா? சீக்கிரமாகவே நமக்குன்னு வீடு வாங்க போகிறோன்னு முருகன் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் மீனாவும் முத்துவும் தான் அப்படின்னு மீனா முத்துவை பாராட்டி பேச ரோகிணிக்கு ரொம்ப கோவம் வருது. இப்போ எதுக்கு எங்கள் முன்னாடி மீனா முத்துவை பற்றி பேசுகிற? நாங்கள் உன்னை பார்க்க தானே வந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை ரோகிணி, என்ன தான் நீ உதவி செஞ்சாலும் இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சதுக்கு காரணம் மீனா தான். மீனாவோட பேச்சை கேட்டதுக்கப்புறமா தான் எனக்கு வாழ்க்கையே ரொம்ப சந்தோஷமாக நல்லபடியாக அமைஞ்சிருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், அப்போ முருகன் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரான்னு கேட்கும்போது, ஆமாம், அது வேற எனக்கு நல்ல சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தான் சொந்தக்காரங்க யாருமே இல்லாமல் என் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் விருந்துக்கு கூட நான் எங்கேயுமே போகல. ஆனால் உனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கிறது கேட்க சந்தோஷமாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க ரோகிணி. உடனே வித்யாவும், உனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காததுக்கு காரணம் நீ தானே. உனக்கு சொந்தக்காரங்களே இல்லைன்னு நீ தானே பொய் சொன்ன. பொய் சொல்லி தானே மனோஜையே கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஆனால் நான் அப்படி இல்லையே, உண்மையை தான் பேசிகிட்டு இருக்கேன். இங்கே முருகன்கிட்ட எந்த ஒரு நான் பொய் சொன்னதும் இல்லை, உண்மையை மறைச்சதும் கிடையாது. அப்புறம் என் வாழ்க்கை சந்தோஷமாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வித்யா. உடனே ரோகிணியும், என்ன வித்யா இப்படிலாம் பேசிகிட்ருக்க? நான் அந்த வீட்டில் உள்ள எல்லாரும் ஏமாற்றணும்னு நினைக்கல. இங்கே மனோஜை நான் விரும்பினேன். அவரை கல்யாணம் பண்ணால் என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சேன். அதுக்காக நான் பொய் சொன்னேன். மற்றபடி நீ என்ன இப்படிலாம் பேசுகிறேன்னு கேட்கும்போது, சரி ரோகிணி, உன் வாழ்க்கையை பற்றி நான் பேசலை, போதுமா? சரி, நீ காஃபியெல்லாம் எடுத்துக்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, பரவாயில்ல, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கு. உனக்கு என்ன வேணும்னு கேட்டு உனக்காக வீடு வாங்கணும்னு ஆசைப்படுற முருகனை மாதிரி மனோஜ் என்றைக்கும் என்னை கேட்டு எதுவுமே செஞ்சதில்லை. அது வரைக்கும் உனக்கு வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரோகிணி பேசிகிட்ருக்க வித்யா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மறுபடியும் அருண் தன்னுடைய வேலையில் சேர்றதுக்காக கிளம்புறாரு. 3 நாள் வெளியில் போகாமல் என் ஃப்ரெண்டுங்க கிட்ட பேசாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். அதுக்கெல்லாம் காரணம் இந்த முத்து தான். எப்படியோ இப்போ நான் வேலையில் மறுபடியும் சேர்றதுக்காக கிளம்புறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக அருண் கிளம்பிட்டு இருக்கும்போது உடனே அருணோட அம்மா பேசுகிறாங்க. அருண்,
நீ உன்னுடைய வேலையில் ரொம்ப நேர்மையாக இருக்குன்னு எனக்கு தெரியும். இனி யாராலையும் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நீ வந்து யோசிச்சு எப்பயும் போல் உன்னுடைய வேலையில் நீ உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே சீதாவும் அத்தை சொல்கிறது சரிதான். நீங்கள் வந்து முத்து மாமா பிரச்சனை செய்வாரோ அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நான் தெளிவாக மீனாகா கிட்ட பேசிட்டேன். முத்து மாமாவால் இனி உங்களுக்கு பிரச்சனை வந்தால் நானே பொறுமையாக இருக்க மாட்டேன். சரியான பதில் கொடுப்பேன் என் முத்து மாமாவுக்கு. நீங்கள் உங்கள் வேலையில் எவ்வளோ உண்மையாக இருக்கிறீங்க, நேர்மையாக இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுங்க. நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக உங்கள் வேலையை பார்க்கணும் அப்படின்னு எல்லாரும் இங்கே வந்து அருணை விட்டு கொடுக்காம பாராட்டி பேச, அருண் ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய வேலையில் மறுபடியும் சேர்றதுக்காக கிளம்பி போகிறாரு. உடனே அங்கே அருண் வந்ததை பார்த்துட்டு, என்ன அருண், வேலைக்கு வர வேண்டான்னு சொன்னால் நீங்கள் வேலைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, சார் 3 நாள் தான் வர வேண்டான்னு சொன்னீங்க. அது மட்டும் இல்லை சார், இப்போ நான் மறுபடியும் என் வேலையை பொறுப்பாக பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏற்கனவே அப்படி தான் நீங்கள் வேலையை பொறுப்பாக பார்க்குறீங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் எல்லாரும் இப்போ உங்கள் மேலே தான் தப்பு இருக்குன்னு பேசுகிறதால மறுபடியும் நீங்கள் வேலைக்கு சேர்ந்தாலும் நிறைய பிரச்சனை வரும். எல்லாரும் வந்து உங்களை கேள்வி கேட்பாங்க. நீங்கள் தான் பொறுமையாக பதில் சொல்லணும். புரியுதுல்ல? மறுபடியும் வேலையில் சேர்ந்துட்டோன்னு பொறுப்பு இல்லாமல் இருக்காதீங்க. உங்களுக்காக தெரிஞ்சவங்க கிட்டலாம் பேசி வச்சுருந்தேன். கண்டிப்பாக அருணுக்கு இதை விட பொறுப்பான வேலையெல்லாம் நிறைய கிடைக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனால் உங்களால் அதெல்லாம் இனி நடக்கவே நடக்காது. அந்த வாய்ப்பெல்லாம் தேடி வரும்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சார் சொல்கிறீங்கன்னு கேட்க, சார் 3 நாள் தானே சார் நான் வேலைக்கு வராமல் இருந்தேன். அது மட்டும் இல்லை, என் வேலையை நான் பொறுப்பாக தானே சார் பார்த்தேன். அந்த அம்மாவை எப்படி காப்பாற்றணும்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அதே மாதிரி அங்கே தப்பு செஞ்ச அந்த ஆளையும் நான் வந்து கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தானே சார் போனேன். அதுவும் என்னுடைய வேலை தானே. தனியாக எப்படி சார் இந்த வேலை எல்லாத்தையும் பார்க்க முடியும்னு சொல்லும்போது, அதுக்காக தானே நீங்கள் இந்த வேலையில் சேர்ந்தீங்க. உங்கள் வேலையை அந்த முத்து பார்த்ததால முத்துவை எல்லாரும் பாராட்டி பேசுகிறாங்களே, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அருண் பொறுப்பாக செய்ய வேண்டிய வேலையை முத்து தான் செஞ்சுருக்காருன்னு முத்துவை எல்லாரும் பாராட்டி பேசுகிறாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு இனியாவது கொஞ்சம் பொறுப்பாக வேலையை பாருங்க. அதை விட்டுட்டு முத்து மேலே உள்ள கோபத்தில் முத்துவுக்கு ஏதாவது பிரச்சனை செஞ்சாலும் அப்புறம் இந்த வேலையை நீங்கள் பார்க்கவே முடியாது. இப்போவாது 3 நாள் வீட்டில் இருந்துட்டு வந்தீங்க. உங்களால் மறுபடியும் பிரச்சனை வந்தால் இந்த வேலையை நீங்கள் பார்க்கவே முடியாத நிலமை வரும். நான் சொல்கிறதெல்லாம் புரியுதில்ல அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார், நான் என் வேலையை மட்டும்தான் சார் பார்ப்பேன். இனி என்ன செய்யணும்னு யோசித்து நான் என் வேலையை பொறுப்பாக கவனிப்பேன் சார். என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து அங்கேருந்து வெளியில் வந்த உடனே முத்து மேலே அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. இந்த முத்துவால் என்ன எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க. நான் அப்படி என்ன தப்பு செஞ்சுட்டேன்? என் வேலையை தானே பார்த்தேன். முத்துவை எல்லாரும் பாராட்டுறாங்க. முத்துவால் எனக்கு இவ்வளோ பிரச்சனை வருது. இதெல்லாம் எனக்கு தேவையா என்ன? நான் என்ன முத்துவுக்காக பிரச்சனை செய்கிறதுக்காக இந்த வேலைக்கு சேர்ந்தேன்? முத்துவால் தான் எனக்கு நிறைய பிரச்சனை வருது. அது யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்குன்னு பெரிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கணும் ஆசாசியாக என் வேலையை எவ்வளோ வந்து பொறுப்பாக பார்த்தேன். ஆனால் முத்துவால் இப்போ அந்த வாய்ப்பெல்லாம் எனக்கு கிடைக்காதுன்னு வேற சொல்லிட்டாங்க. இனி என்னால் முத்துவுக்கு பிரச்சனை வந்தாலோ, சரியாக என் வேலையை நான் கவனிக்கலனாலோ, இந்த வேலையும் உனக்கு இருக்காதுன்னு வேற சொல்கிறாங்களே அப்படின்னு முத்து மேலே உள்ள கோவத்தில் மறுபடியும் தன்னுடைய வேலையை பார்க்கறதுக்காக அருண் வந்து வராரு. அப்போ தான் அங்கே வந்து போலீஸ்க்கு தெரிய வருது, முத்துவுக்கு பாராட்டு விழா வைக்கலான்னு இவங்க எல்லாரும் போய் பேசியிருக்காங்க. ஆனால் முத்து, இப்படி எந்த பாராட்டு விழாவும் எனக்கு வேண்டாம். நான் எப்பயும் போல் எல்லாருக்கும் உதவி செய்கிறேன். அதுக்காக என்னை பாராட்டி பேசவும் வேண்டாம், இந்த பாராட்டு விழாவும் வேண்டாம் அப்படின்னு முத்து வந்து சொன்ன விஷயம் போலீஸ்க்கு தெரிய வருது. அங்கே முத்துவோட வீட்டுக்கு வந்தவங்க போலீஸ்கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஏன் சார், நாங்கள் வந்து பாராட்டு விழா வைக்கிறோன்னு சொன்னதுக்கு முத்து வந்து வேண்டான்னு சொல்லிட்டாரு. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இங்கே வந்து அப்படி பாராட்டு விழா வச்சா அருணுக்கு கோவம் வரும். அதனால் அருணோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வரும். எனக்கு இந்த பாராட்டு விழாவே வேண்டான்னு அருணுக்காக தான் முத்து இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு சார். முத்துவோட வீட்டில் நாங்கள் போய் பேசினப்ப அதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் சார். முத்துவுக்கு பாராட்டு விழா நாங்கள் வச்சோன்னா அதன் மூலமாக நிறைய பேர் வந்து முத்து மாதிரியே நாங்களும் உதவி செய்யணுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வருன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் நாங்கள் யோசித்தோம். ஆனால் எந்த பாராட்டும் எனக்கு வேண்டாம். பாராட்டுக்காகவோ நல்ல பேர் வாங்குறதுக்காகவோ நான் இப்படி உதவி செய்கிறதே இல்லைன்னு முத்து பேசுனதெல்லாம் கேட்டுட்டு எனக்கு அவ்வளோ பெருமையாக இருந்தது. நீங்களாவது முத்துவுக்கு நீங்கள் ஏதாவது செஞ்சால் நல்லா இருக்கும்ல. நீங்கள் முத்துவை பாராட்டி பேசினா கண்டிப்பாக முத்து இன்னும் சந்தோஷப்படுவார் சார் அப்படின்னு அங்கே வந்தவங்க வந்த போலீஸ்கிட்டையும் அங்கே இருந்த போலீஸ்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கும்போது, நாங்களே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். இங்கே அருண் செய்ய வேண்டிய உதவியை முத்து செஞ்சதெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் முத்துவை பாராட்டுறாங்க. நீங்கள் செஞ்ச உதவி, நீங்கள் வந்து இந்த பாராட்டு விழா வைக்கிறதெல்லாம் வேண்டான்னு சொன்ன முத்துவுக்கு நாங்களே இதை விட ஒரு பெரிய பரிசை தர காத்துட்ருக்கோம். நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. நாங்கள் சொல்கிறப்ப நீங்களும் வாங்க.
அங்கே முத்துவுக்கு தர வேண்டிய பரிசை கொடுப்போம். முத்து இதை பார்த்துட்டு சந்தோஷப்படட்டும். முத்து மாதிரியே நிறைய எல்லாருமே இப்படி உதவி செஞ்சாங்கன்னா அப்புறம் சந்தோஷமாக இருக்கும்ல இதெல்லாம் பார்க்கும்போது அப்படின்னு அங்கே போலீஸும் பேசும்போது, சரி சார், நீங்கள் எப்போ சொன்னாலும் நாங்கள் வரோம். ஆனால் முத்துவுக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டும் நல்ல பேரும் எல்லார் முன்னாடி கிடைக்கணும் சார். அது மட்டும் இல்லை, அருண் செஞ்சது தான் தப்பு, தன்னுடைய வேலையில் அருண் பொறுப்பாகவே இல்லைன்னு மற்றவங்களுக்கும் புரியணும்ல அப்படின்னு சொல்லி பேச, கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரியே முத்துவுக்கு நாங்கள் அவர் எதிர்பார்க்காத பரிசை கொடுக்க தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் சொன்ன உடனே அவங்களும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இதெல்லாம் தெரியாத அருண் இனி முத்து வந்தால் முத்துக்கிட்ட பேசவும் கூடாது, நம்மளால் முத்துவுக்கு எந்த பிரச்சனையும் இப்போதைக்கு வரவும் கூடாது, இந்த முத்துவால் தான் எப்போ பார்த்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு தன்னுடைய வேலையை பார்த்துட்ருக்காரு அருண். சீதா முத்து மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறதுனால சீதா கிட்ட பேசுகிறதுக்காக முயற்சி செய்கிறாங்க மீனா. ஆனால் மீனாவோட ஃபோனை எடுக்காமல் ரொம்ப கோபமாக இருக்காங்க சீதா. வேறு வழி இல்லாமல் தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் சீதாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க மீனா. உடனே சீதா ரொம்ப கோபமாக, அக்கா எதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க? உங்ககிட்ட பேசவே கூடாதுன்ற முடிவில் இருக்கும்போது எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணிகிட்ருக்கீங்க? என்ன முத்து மாமா அருண்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டாரா? அதெல்லாம் சொல்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணீங்களான்னு கேட்கும்போது, சீதா நீ திருந்தவே மாட்டியா? என் வீட்டுக்காரர் முத்துவை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்க நீயே இப்படி பேசலாமா? அருணுக்கு நீ சப்போர்ட் பண்ணணும், அதுக்காக எல்லா விஷயத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறேன்னு எதுக்கு எங்களுக்கு பிரச்சனை செய்கிற அப்படின்னு கேட்கும்போது, அப்போ முத்து மாமா அருண்கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டாங்க அப்படி தானேன்னு கேட்கும்போது, ஆமாம், அவர் மன்னிப்பு கேட்கவும் மாட்டார், மன்னிப்பு கேட்க நான் விடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சீதா, நீ ரொம்ப கோபமாக இருக்கிறதுனால நீ பேசுகிறதெல்லாம் கேட்டு அம்மா எவ்வளோ மனசு வேதனைப்பட்டாங்கன்னு நீ ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற? என் வீட்டுக்காரர் மேலே தப்பே இல்லை, அதெல்லாம் சொல்லி புரிய வைக்கணும்னு நினச்சா இவ்வளோ கோபமாக பேசுகிறியே? அருண் மேலேயும் தான் தப்பு இருக்குது, அவர் வேலையை அவர் பொறுப்பாக செஞ்சுருந்தா மற்றவங்க பேசினாலும் எதுக்கு இப்படி ஒரு முடிவெடுத்து அவரை வீட்டில் உட்கார சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அக்கா நீ அருணை பற்றி என்ன நினச்சிட்ருக்க? அவர் மறுபடியும் வேலையில் சேர்ந்துட்டாரு, அவர் வேலையை பொறுப்பாக தான் பார்க்குறாரு, அருணை பற்றி நீங்கள்லாம் பேசவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மீனா ரொம்ப சந்தோஷமா, அப்படியா, அருண் மறுபடியும் தன்னுடைய வேலைக்கு போயிட்டாரா? இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. ஏன் தெரியுமா? அப்போ தான் நீயும் அருணும் இந்த பிரச்சனையை இப்படியே விட்டுருவீங்க, இந்த பிரச்சனையை பற்றி பேச மாட்டீங்க, அதுக்காக தான் நான் சந்தோஷப்பட்டேன்னு சொல்கிறாங்க மீனா. உடனே சீதாவும், நான் இந்த பிரச்சனையை பெருசாக்கவே இல்லைக்கா, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் முத்துமாமா தான், அவர் திருந்தினா மட்டும்தான் இப்படி பிரச்சனை எங்களுக்கு வராது. நீ முதல்ல முத்து மாமா கிட்ட சொல்லி இனியாவது அருணோட வாழ்க்கையிலையும் அருணோட வேலையிலையும் முத்து மாமா பிரச்சனை செய்யாமல் நீ தான் பார்த்துக்கணும். அதை விட்டுட்டு முத்து மாமா கிட்ட சொல்லி புரிய வைக்காமல் என்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்க தேவையில்லாமல் நீ ஃபோனை வைக்கா, வர வர உங்ககிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல. முத்து மாமா என்ன தப்பு செஞ்சாலும் நீ புரிஞ்சிக்காமல் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க, உங்ககிட்ட பேசினா மட்டும் எங்களுக்கு என்ன, நீங்கள் நல்லதாக செய்ய போகிறீங்க? எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்ச பிரச்சனை வரைக்கும் போதும், வர வர என் வாழ்க்கையை பற்றி உனக்கு மட்டும் இல்லை முத்து மாமாவுக்கும் கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க சீதா. சீதா இப்படி பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு மீனா ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. என்ன இந்த சீதா கொஞ்சம் கூட நம்ம சொல்ல வரதை புரிஞ்சிக்காம ஏன் வீட்டுக்காரர் கண்டிப்பாக அருண்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு ரொம்ப அடம்பிடிக்கிறா? உண்மையாகவே முத்து மேலே தப்பு இருந்தா, அவர் பிரச்சனை செஞ்சுருக்காருன்னு தெரிஞ்சா, நானே இங்கே என் வீட்டுக்காரர் முத்துவை அருண் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பேன், அருண்கிட்டையும் சீதா கிட்டேயும் மன்னிப்பு கேட்க வச்சுருப்பேன். ஆனால் என் வீட்டுக்காரர் உதவி தானே செஞ்சுருக்காரு, அவர் எல்லாருக்கும் நல்லது தான் செய்கிறாரு. அப்படி இருக்கும்போது என் வீட்டுக்காரர் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? சீதா உண்மை என்னன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கா, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அருண் தான் அப்படின்னு மீனாவுக்கும் இங்கே ரொம்ப கோவம் வருது. சீதா இப்படி பேசுனதெல்லாம் தப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க மீனா. முத்து செஞ்ச உதவிக்காக கண்டிப்பா முத்துவை பாராட்டணும். முத்து அருண் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சிருக்காரு. எல்லாரும் முத்துவை பாராட்டும் போது நாம இதை பற்றி பேசாமல் இருந்தால் ரொம்பவே தப்பாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முத்துவுக்கு பாராட்டு விழா வைக்கணும்னு அவங்க எல்லாரும் முத்துக்கிட்ட பேசியிருக்காங்க. அப்போ நாமளும் முத்துவுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு அங்கே போலீஸ் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி அங்கே உள்ளவங்களும் கண்டிப்பாக முத்து பெரிய உதவி தான் செஞ்சுருக்காரு. சரியாக யோசித்து மற்றவங்க யாருமே உதவி செய்யாதப்ப அவர் உதவி செஞ்சது எவ்வளோ பெரிய உதவியாக இருக்குது. அதனால் முத்துவை எல்லாரும் பாராட்டுறதுனால முத்துவை பார்த்து எல்லாருமே உதவி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்காக நாமளும் முத்துவுக்கு இந்த பரிசை கொடுத்து தான் ஆகணும். நம்ம முத்துவோட வீட்டுக்கு போவோம், அவர் இந்த பாராட்டெல்லாம் வேண்டான்னு சொன்னாலும் நாம் அவருக்கு இந்த பரிசை கொடுப்போம், முத்துவும் சந்தோஷப்படுவார். இதே மாதிரி இங்கே முத்து எல்லாருக்கும் உதவி செய்வார்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அருணை வர சொல்கிறாங்க. அருண்கிட்ட சொல்கிறாங்க, முத்துவோட வீடு எங்கே இருக்குன்னு தெரியுமா? ஏன்னா முத்துவை பார்க்க நாங்கள் போகணும், நீங்கள் தான் எங்களை கூப்பிட்டு போகணும்னு சொல்ல, சார்
முத்துவை பார்க்க போகணுமா? ஏன் சார்? முத்துவை பற்றி தெரியாமல் பேசுகிறீங்களா? முத்து இப்படி எல்லாருக்கும் பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருப்பார் சார். அவரை பார்க்க நாம் போகணுமா? வேணும்னா முத்துவை இங்கே வர வைங்க சார் அப்படின்னு சொல்லும்போது, முத்து தப்பு செஞ்சால் நாங்கள் ஃபோன் பண்ணி வர வச்சுருப்போம். முத்து நல்லது செஞ்சுருக்காரு, உதவி செஞ்சுருக்காரு. அவரை பாராட்டுறதுக்காக நாங்கள் எல்லாரும் அங்கே கிளம்பி போகிறோம். உங்களால் உதவி செய்ய முடியுமா முடியாதா? எங்களை அங்கே முத்துக்கிட்ட கூப்பிட்டு போவீங்களா இல்லையா? என்ன அருண், உங்களுக்கு முத்து மேலே நிறைய கோபம் இருக்குது. அதெல்லாம் யோசிச்சுட்டு இப்படி பேசுகிறீங்களா? நீங்கள் அந்த அம்மாவுக்கு உதவி செஞ்சுருந்தா உங்களுக்கும் நாங்கள் இப்படி உங்களையும் பாராட்டியிருப்போம், பரிசெல்லாம் கொடுத்துருப்போம். எல்லார் முன்னாடியும் நீங்களும் தலை நிமிர்ந்து இருந்திருக்கலாம். அதான் நீங்கள் எதுவுமே செய்யலையே. 3 நாள் வீட்டில் இருந்துட்டு வந்திருக்கீங்க. யோசிச்சு பேசுங்க அருண் அப்படின்னு சொல்லும்போது, சார் முத்து வீட்டுக்கு போகணும் அவ்வளோதானே, நான் கூப்பிட்டு போகிறேன் சார் வாங்க. ஆனால் முத்துவுக்கு இந்த பாராட்டெல்லாம் தேவையா சார்? ஏற்கனவே முத்துவை எல்லாரும் பாராட்டிகிட்டு இருக்க எனக்கு தான் சார் நல்ல பேர் கிடைக்க மாட்டேங்குது. முத்துவுக்கு கிடைச்ச நல்ல பேர் போதாதா? நாம் வேற வீட்டுக்கு போய் பாராட்டணுமா அப்படின்னு இங்கே முத்துவுக்கு இந்த பரிசு கிடைக்கக்கூடாது. இவங்க எல்லாரும் முத்துவை பாராட்டி பேசினா நான் வேற அங்கே இருப்பேன். என்ன யாராவது அந்த வீட்டில் மதிப்பாங்களா? முத்துவோட வீட்டுக்கு நானும் வரதை பார்த்துட்டு மீனா முத்து எப்படி என் முன்னாடி தலை நிமிர்ந்து இந்த பரிசை வாங்குவாங்க? எப்படி என்னால் பார்த்துட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை பாராட்டுறதுக்காக எல்லாரும் கிளம்பி வராங்களே, முத்துவுக்கு பரிசு வேற தரப்போகிறாங்களே அப்படின்ற பொறாமையில் பார்த்துட்ருக்காரு அருண். அருண் கூட வேலை பார்க்குறவங்களும் அருணும் அங்கே முத்துவோட வீட்டுக்கு வராங்க. உடனே மீனா அங்கே அருணை பார்த்த உடனே அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. அருணால் வர பிரச்சனைக்கு என் வீட்டுக்காரர் இங்கே அருண் கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்னா எதுக்கு அந்த அருண் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு உடனே மீனாவும், என்ன அருண் இங்கே உங்களுக்கு என்ன வேலை? ஏன் நீங்கள் செய்கிற பிரச்சனை போதாதுன்னு எங்கள் வீட்டுக்கே வந்துட்டீங்களான்னு கேட்கும்போது, மீனா நான் இப்போ வேலைக்காக தான் வந்திருக்கேன். என் கூட யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பார்த்துட்டு பேசுங்க. தேவையில்லாமல் பேசாதீங்க மீனா. உங்கள் வீட்டுக்கு வரணுன்ற அவசியம் எனக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, பிரச்சனை செய்கிறது நீங்கள், அப்புறம் இப்படிலாம் பேச தானே செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே வீட்டுக்கு போலீஸெல்லாம் வந்திருக்காங்க. உடனே அண்ணாமலை, விஜயா, மனோஜ், ரோகிணின்னு எல்லாரும் பார்த்துட்ருக்க. உடனே ஸ்ருதியும், என்ன அருண் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? நீங்கள் முத்து செஞ்ச உதவியெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பொறாமையில் ரொம்ப கோபமாக இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் இந்த மீனாவும் முத்துவும் சொல்லிட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது உடனே அண்ணாமலையும், அருண் உங்ககிட்ட பேசி பிரச்சனை செய்ய நினைக்கல. என்ன போலீஸோட வந்திருக்கீங்க? போலீஸை கூப்பிட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது உடனே விஜயாவும், அதாங்க முத்துவுக்கு நல்ல பேர் கிடைக்கணும்னு உதவி செஞ்சான்ல, அதனால் அருணுக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கும்ல, அதான் போலீஸ் கூட வந்திருக்காங்க போல் அப்படின்னு சொல்லும்போது உடனே அண்ணாமலை கிட்ட அங்கே வந்த போலீஸ் சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் முத்து தம்பியை பார்க்கறதுக்காக வந்திருக்கோன்னு சொல்லும்போது, என்னது முத்து தம்பியா அப்படின்னு விஜயா கேட்க, என்ன வரவங்க எல்லாரும் முத்துவை பற்றியே கேட்டுட்டு இருக்காங்கன்னு விஜயா சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலையும், உள்ளே வாங்க சார், உட்காருங்க சார் அப்படின்னு கூப்பிட அங்கே மீனாவும் உடனே வந்தவங்களுக்கு காஃபியெல்லாம் கொண்டு கொடுக்குறாங்க. மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏற்கனவே வந்தவங்க என் வீட்டுக்காரருக்கு பாராட்டு விழா வைக்கணும்னு நினச்சாங்கல்ல, ஆனால் இவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சார் நான் இப்போவே என் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணுறேன் சார், வர வைக்கிறேன் சார்னு சொல்லும்போது, மெதுவாக முத்து தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு வரட்டும், சீக்கிரமாக நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், நாங்கள் வந்திருக்கோன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே மனோஜ் கேட்குறாங்க, என்ன அருண் என்னாச்சு? முத்து எதுவும் பிரச்சனை செஞ்சுட்டானான்னு கேட்க, இல்லைங்க முத்து செஞ்ச உதவிக்காக தான் பாராட்டி பேசிட்டு பரிசு கொடுக்கறதுக்காக வந்திருக்கோன்னு சொல்கிறாரு அருண். என்ன அருண் நீங்களுமா வந்திருக்கீங்க? முத்து மேலே உங்களுக்கு ரொம்ப கோவம் இருக்கும்னு நினச்சேன். அப்போ முத்து செஞ்ச பிரச்சனையெல்லாம் மறந்துட்டீங்களா அருண் அப்படின்னு கேட்க, உடனே அண்ணாமலையும், முத்து என்ன இந்த அருண்கா பிரச்சனை செஞ்சாரு? அந்த அம்மாவுக்கு உதவி செஞ்சதுனால அந்த அம்மா இப்போ நல்லா இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் அந்த அம்மாவை சேர்த்தது முத்து தானே? அருண் பொறுப்பாக செய்ய வேண்டிய வேலையை சாதாரண கார் டிரைவராக இருக்கிற என் பையன் முத்து செஞ்சுருக்கானா? முத்துவை பாராட்டுறதுல தப்பு இல்லையே மனோஜ். இதெல்லாம் நீயும் புரிஞ்சிக்க மாட்ட, விஜயாவும் புரிஞ்சிக்க மாட்டீங்க. அதனால் வந்தவங்க கிட்ட தேவையில்லாமல் பேசாத. முத்துவால் யாருக்கும் என்னைக்கும் பிரச்சனை வராது. என் பையன் முத்துவால் எல்லாருக்கும் உதவி மட்டும்தான் செய்ய தெரியும், பிரச்சனை செய்ய தெரியாது. அதை அருண் சீக்கிரமாக புரிஞ்சுப்பார் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அருணை பார்த்து பேச அருண் தலை குனிஞ்சு நிற்கிறாரு. மீனா ஃபோன் பண்ணதால் நடந்த எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு முத்து தன்னுடைய வேலையை சீக்கிரமாக முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த முத்து, சார் என்ன பார்க்க வந்திருக்கீங்க? என்ன சார் நீங்கள் சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, முத்து நீங்கள் செஞ்சது எவ்வளோ பெரிய உதவி, நாங்கள் தான் உங்களை பாராட்டணும். அது மட்டும் இல்லை, பாராட்டு விழா வைக்கலான்னு இவங்க உங்களை தேடி வந்தாங்கல்ல, நீங்கள் ஏன் அந்த பாராட்டு விழா வேண்டான்னு சொல்லிட்டீங்க முத்து அப்படின்னு கேட்கும்போது, சார் நான் உண்மையாகவே உதவி செஞ்சேன்,
எல்லாரும் பாராட்டணும், நல்ல பேர் கிடைக்கணும்னு உதவி செய்யல சார். ஏற்கனவே அருண் என் மேலே ரொம்ப கோவமாக இருக்காரு. அவர் செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சதை நினச்சி அருண் சந்தோஷப்படலை. அருணுக்கு என்னை பிடிக்காததுனால நாங்கள் 2 பேரும் ஒரே வீட்டு மருமகன்களாக இருந்தாலும் நான் செஞ்சது எல்லாமே தப்புன்னு நினைக்கிறாரு. இப்போ எனக்கு பாராட்டு விழா வச்சா அருணுக்கு கோவம் வரும். இங்கே சீதாவை தான் அருண் கல்யாணம் பண்ணியிருக்காரு. என்னால் சீதாவோட வாழ்க்கையில் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினச்சேன். அதனால தான் சார் அப்படின்னு சொல்லும்போது, எவ்வளோ பொறுப்பாக பேசுகிறீங்க முத்து. அந்த பொறுப்பான ஒரு அக்கறை அருண்கிட்ட இல்லையே. என்ன அருண், உங்களால் தான் இப்போ பாராட்டு விழா வேண்டான்னு முத்து சொல்லியிருக்காரு. நீங்கள் திருந்தவே மாட்டீங்களான்னு அருணை வெளுத்து வாங்குறது மட்டும் இல்லாமல், முத்து நீங்கள் செஞ்ச உதவிக்காக எல்லாரும் பாராட்டி பேசுகிறாங்க. உங்களை தேடி வந்ததுக்கு காரணமும் அதுதான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அருண் செய்ய வேண்டிய வேலையை ரொம்ப தெளிவாக செஞ்சு அந்த அம்மாவுக்கு உதவி செஞ்சு அவங்கள காப்பாற்றிருக்கீங்க. அதனால் உங்களை பாராட்டினா மட்டும் போதாதுன்னு பரிசு கொடுக்கறதுக்காக வந்திருக்கோன்னு சொல்ல, என்ன சார் சொல்கிறீங்க, எனக்கா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் முத்துன்னு சொல்லி அங்கே வந்தவங்க முத்துவுக்கு முத்து எவ்வளோ பெரிய உதவி செஞ்சாலும் பாராட்டுக்காகலாம் இப்படி நான் செய்யலைன்னு சொன்னதுக்காகவே முத்துவோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு அங்கே வந்த போலீஸ் முத்துவை பாராட்டி பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முத்துவுக்கு பெரிய பரிசை கொடுக்குறாங்க. எல்லார் முன்னாடியும் முத்து சந்தோஷமாக நிற்கும்போது அவருக்கு அங்கே தந்த பரிசெல்லாம் பார்த்துட்டு மனோஜ், விஜயான்னு எல்லாருமே ரொம்ப கோபமாக பார்த்துட்ருக்க அண்ணாமலை சந்தோஷப்பட்டாலும் அங்கே அருண் முன்னாடி முத்துவை பெருமைப்படுத்துகிறாங்க, பெருமையாக பேசுகிறாங்க, பாராட்டுறாங்க. முத்துவுக்கு இப்படி ஒரு நல்ல பேர் கிடைக்குது, என் கூட வேலை பார்க்குறவங்களே முத்துவை தேடி இப்படி பெருமைப்படுத்திட்டாங்களே, ஏன் முன்னாடியே இதெல்லாம் நடக்குதே அப்படின்னு அருண் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாரு முத்து மீனா முன்னாடி. ஆனால் முத்துவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷமாக அவங்க கொடுத்த பரிசை வாங்கிட்டு இங்கே அருணை பார்க்குறாங்க. அருண், இப்போ கூட நாங்களா இந்த பாராட்டு வரணும், இந்த பரிசு கிடைக்கணும்னு நினைக்கல. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதையும் ஒரு காரணமாக வச்சு சீதா கிட்ட எங்களை பற்றி தப்பாக பேசாதீங்க அருண். எனக்கு பாராட்டும் வேண்டாம், நல்ல பேரும் வேண்டாம் தான் நான் நினைக்கிறேன். ஆனால் தேடி என்னை பெருமைப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் நீங்களே பார்க்குறீங்கல்ல. வேணும்னே எங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கணும்னு ஆசைப்படல. ஆனால் உங்கள் மூலமாகவே எனக்கு இதெல்லாம் கிடைக்கிறத பார்க்க சந்தோஷமாக இருக்குது. உங்கள் முன்னாடி தானே என்னை பெருமைப்படுத்துகிறாங்க அருண், புரிஞ்சு நடந்துக்கோங்கன்னு சொல்கிறாரு முத்து. ஏன் முன்னாடியே முத்துவை பெருமையாக பேசி இவ்வளோ பெரிய பரிசு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு முத்து பேசின பேச்சால் தலை குனிஞ்சு நிற்கிறாரு அருண். இதெல்லாம் பார்த்துட்டு விஜயா சொல்கிறாங்க, என்ன மனோஜ், நாமளும் இப்படி உண்மையாக உதவி செஞ்சுருக்கலாம் போல். நமக்கு தேடி பரிசு கொடுத்துருப்பாங்க, பாராட்டெல்லாம் கிடச்சிருக்கும். முத்து மீனாவுக்கு இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு. வீட்டுக்கு வந்த போலீஸ் முத்துவை பாராட்டி பேசுகிறாங்களே, இப்படி நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. முத்து எப்பயுமே பிரச்சனை செய்வான், அதனால தான் வீட்டுக்கு போலீஸ் தேடி வருவாங்க. இப்போ மீனா வந்ததுக்கப்புறமா முத்துவை பாராட்டுறதுக்கும் இங்கே வீட்டுக்கு போலீஸ் வராங்க பாரு, இப்படி நடக்கும் நான் நினைக்கவே இல்லை மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது மனோஜ் சொல்கிறாரு, அம்மா என்னாலே இதெல்லாம் பார்த்துட்டு அமைதியாக இருக்க முடியல, நீங்கள் வேற இப்படி முத்துவை பற்றி என்கிட்ட பெருமையாக பேசாதீங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். உடனே அண்ணாமலை முத்து மீனாவை பாராட்டி பேசுகிறாரு. அங்கே வந்தவங்களும் முத்து மீனாவை பெருமைப்படுத்தி பேசிட்டு பாராட்டி பேசிட்டு கொடுக்க வேண்டிய பரிசை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே அருணும் பதில் பேச முடியாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. உடனே ரவி, ஸ்ருதி, அண்ணாமலைன்னு எல்லாரும் முத்துவை பாராட்டி பேசுகிறாங்க, வாழ்த்து சொல்கிறாங்க. முத்துவுக்கும் மீனாவுக்கும் கிடைச்ச பாராட்டெல்லாம் பார்த்துட்டு விஜயா பொறாமப்பட்டாலும் வீட்டில் இருக்க அண்ணாமலை, ரவி, ஸ்ருதி, மீனான்னு முத்துவை நினச்சி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சீதாவுக்கும் நடந்த எல்லாமே தெரிய வருது. என்னது, அருண் முன்னாடியே முத்து மாமாவுக்கு இவ்வளோ பெரிய பாராட்டும் பரிசும் கிடச்சிருக்கான்னு நினைக்கிறாங்க சீதா.